அனைவருக்கும் விக்டரி டுடேனுடைய வணக்கங்கள். டிஜிட்டல் சேவா கவர்னன்ஸ் சர்வீஸ் வழங்கக்கூடிய மேனேஜர் மற்றும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்டிங்க்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது மத்திய அரசாங்க பணியாகும். இது ஒரு கான்ட்ராக்ட் லேபர், ஆனால் நல்ல சம்பளம். 10th 11th 12th டிகிரி முடித்திருக்க வேண்டும் மேனேஜர் அல்லது அசிஸ்டன்ட் மேனேஜர். வருட சம்பளம் 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம். ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஐசி கவர்மெண்ட், இதுதான் அதனுடைய வெப்சைட்டு. கடைசி தேதி 22 ஆகஸ்ட். இப்போ டிஜிட்டல் இந்தியானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கவர்னன்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, ரைட்டுங்களா? கவர்னன்ஸை ப்ரொமோட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இவங்க நாடு முழுவதும் சேவை மையங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த சேவை மையங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, லீடர்ஷிப்பை வளர்க்குறது, அடுத்து பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரெண்டாவது ஸ்டாக் ஹோல்டர்ஸை கவர்ன் பண்ணுறது, டேலண்ட்டையும் ரிசோர்ஸையும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்தெடுப்பது, வார்த்தெடுப்பது. இப்போ இனோவேஷனை ப்ரொமோட் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட்டை வளர்க்குறது. இது இந்த டிஐசியோடைய நோக்கம். இப்போ டிஐசி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டை கால்ஃபர் பண்ணுறாங்க. கடைசி தேதி 22ன்றதை பார்த்தலாம். இந்த காணொலியில் இந்த போஸ்ட்னா என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி, மோட் ஆஃப் அப்ளிகேஷனு, ஃபீஸு, செலெக்ஷன் ப்ராசஸ், எவ்வாறு அப்ளை பண்ணுவது போன்ற அனைத்து தகவலையும் முழுமையான விளக்க கையேடாக இந்த காணொளி விளங்க போகிறது. கவனமாக பாருங்கள். இப்போ டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன், அதுதான் இந்த தலைப்பு, ரைட்டுங்களா? கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டகரி. டைப்பு கான்ட்ராக்ட் பேசிஸ். வேக்கன்சி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். எலிஜிபிலிட்டி 10th ஆர் 12th ஆர் டிகிரி. லாஸ்ட் டேட்டு 22 ஆகஸ்ட், ரைட்டுங்களா? இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏற்கனவே சொல்லிட்டோம், கல்வி தகுதி என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ வயதுக்கு போயிடுவோம். வயது 18லேருந்து 60 வயசு வரை இருக்கலாம். எல்லா போஸ்ட்டுக்குமே 8லேருந்து 10 லட்சம் சேலரி வருடத்திற்கு. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன். இப்போ செலெக்ஷன் ஷார்ட் லிஸ்ட், அப்புறம் டேரக்ட். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ எவ்வாறு அப்ளை பண்ணுவதுன்னு பார்த்தோம்னா, dic.government.in அப்படின்ற வெப்சைட்டில், அதுதான் டிஎஸ்சியோட வெப்சைட். அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி அதில் டிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2024 மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் அப்படின்னு அந்த ஹெட்டிங்குள்ளே போங்க. மூணாவது அதனுடைய வேக்கன்சி, போஸ்ட் நேமு, ஏஜ், எலிஜிபிலிட்டி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. அதனால் திரும்ப நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காணொலியிலே உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். இப்போ அடுத்து அப்ளை பட்டனை அப்ளை பண்ணுங்கள். இப்போ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜரா அந்த போஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். என்ன டைப்புன்றது கிளிக் பண்ணி உங்களுடைய சுய விவரத்தை கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள். இப்போ இஃப் பேமெண்ட் இஸ் ஆஸ்க்டு ஃபார், பேமெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா பேமெண்ட்டு பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் போ. இப்போ ஏற்கனவே அந்த தேதி சொல்லியிருக்கிறோம், ரைட்டுங்களா? ஃபார்முக்கு போயிடலாம். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மு இப்படி தான் இருக்கும். என்ன கொடுத்துருக்குறாங்க? டிஜிட்டல் இந்தியா அந்த அப்ளிகேஷனு ஃபார்மு இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டியதான். இதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தகுதியானவர்னு பார்த்து அதை கிளிக் பண்ணி இமெயிலையும் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணிக்கணும். உங்களுக்கான புது வரவு கணக்கை ஓப்பன் பண்ணிக்கணும் நீங்கள், சரிங்களா? அதான் லாகின் கணக்கு, சரியா? இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு கேட்டிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ண முடியும் போச்சு. இப்போ பாருங்கள், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் மேனேஜராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கட்டும். சென்ட்ரல் கிளீனஸ், ஃபைல்ஸ் பேப்பர் வித்தின் த பில்டிங்,
ஃபோட்டோ காப்பி ஸ்கேனிங், நான் கிளரிக்கல் ஒர்க்கு, பிற வேலையும் செய்யணும், ரொட்டீன் ஒர்க்கு பார்க்கணும், டெலிவரி ஆஃப் டாக், ஓப்பனிங் க்ளோசிங் ரூம், கிளீனிங் ரூம், டஸ்டிங், இதெல்லாமே பண்ண வேண்டும். சரிங்களா? இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க இவங்க அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணியாகணும். இப்போ யாருக்கு அந்த வேலை? 10th முடித்தவங்களுக்கு தான் இந்த வேலை. சரிங்களா? இதுதான் அவங்களுடைய இப்போ லாஸ்ட் டேட் 22/8/4. அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை இருக்குது. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்? வெற்றி அடையுங்க. இது போன்ற கல்விசார் காணொளிகளை வழங்குவது டாக்டர் டி. சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நிறுவனமானது அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் வழங்குவதை சேவையாக கொண்டுள்ளது. நன்றி, வணக்கம். பாருங்கள், பயன்பெறுங்கள், பகிர்ந்து